ஆண்டி எதுக்கு இதெல்லாம்? ஆமா, நாங்க என்ன புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரோமா? எதுக்குமா இதெல்லாம்? அதுக்கு கல்யாணம் எங்களை கேட்டு பண்ணியிருக்கணும். டேய், சும்மா இருடா கதிர. உன் கல்யாணத்தை தான் எங்களால பார்க்க முடியல. இத்தனை வருஷமா நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு சோகத்திலையும் வருத்தத்திலையும் இருந்தீங்க. ஆனா இப்ப அப்படி இல்லல, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. அதான் முதல்ல நம்ம வீட்டுக்கு வர ஆரத்தி எடுத்து உள்ள வர வைக்க வேண்டாமா? உனக்கு தாண்டி தங்கம், நீயும் முதல்ல வீட்டுக்கு வரல, உனக்கும் சேர்த்துதான் ஆரத்தி எடுக்கிறேன். ஆமாமி, என் மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு வந்ததே இல்ல. நல்ல ஆரத்தி எடுங்க. பொய் சொல்லாதடா. எத்தனையோ தடவை இவனை வெளியில கூட்டிட்டு வந்திருக்க. அப்ப ஒரு நாள் கூட இங்க கூட்டிட்டு வந்ததில்ல? ஆமா ஆமா, அப்படியே அவனை இங்க கூட்டிட்டு வந்தாலும் நீ அப்படியே என்ன விட்டுருவ பாரு. அப்படியே என்கிட்ட கூட சொல்லாம வாரி பறிக்கி எங்கேயாவது ஓடி போயிடுவ. அதுக்கு பயந்துகிட்டே இவனை நாங்க கூட்டிட்டே வந்ததில்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நானும் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன். ஆமா மச்சான், ஏன் பொண்டாட்டி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். பர்றா, என்ன மாமா உங்க பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா? ஆனா எனக்கு தெரியும் என் அக்காவை பத்தி. கண்டிப்பா அவ அப்படி பண்ணியிருப்பா. இப்போ ஏதோ நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்ததால வாயிலிருந்து இப்படி வார்த்தை வருது. அப்போதைக்கு நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் சொன்னதுதான் நடந்திருக்கும். அதனால தான் இவனை நான் எங்கெங்கெல்லாம் வச்சு சுத்தியிருக்கேன். ஆனா இங்க மட்டும் நான் கூட்டிட்டு வந்ததே இல்லை. ஆமா மாப்பிள்ள, கதிர் இன்ன வரைக்கும் ஆதி இங்க கூட்டிட்டு வந்ததில்ல. எங்கேயாவது வெளியில போனானா சொல்லுவான். அப்ப நான் போய் கோவில்ல வெளியில எங்கேயாவது போய் பார்த்துட்டு வருவேன், அவ்வளவுதான். வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்ததில்ல. அப்புறம் வீட்டுல இவன் ஆதி கிட்ட பேசினானா அப்ப பேசுவேன். ஆண்டி, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்ன இப்பெல்லாம் என்ன மாப்பிளங்கிறீங்க? எப்பயுமே என்ன ரகம் தானே சொல்லுவீங்க. ஹலோ மாம்ஸ், அது எங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்டா இருந்தப்போ, எங்க மாமாவுக்கும் ஃப்ரெண்டா இருந்தப்போ. ஆனா இப்போ எங்க அண்ணனுக்கும் எங்க மாமாவுக்கும் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, எங்க அக்காவுக்கு நீங்க ஹஸ்பண்டா ஒர்க் பண்றீங்க. ஸோ உங்களை மாப்பிள்ளைன்னு சொல்லி மரியாதை தான் கூப்பிடணும். எது, உங்க அக்காவுக்கு ஹஸ்பண்டா ஒர்க் பண்றேனா? ஏய் மச்சான், என்னடா? அப்படியா? அப்ப எங்க அக்காவுக்கு நீங்க ஹஸ்பண்டா ஒர்க் பண்ணலையா? என்னால உங்க வீட்டுக்காரர் இப்படி சொல்றாரு? டேய் சும்மா இருடா, ஏன்டா நீ வேற? மீ, என்ன மீ, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க. சும்மா இருடா, வீட்டுக்கு வந்தவங்களே இப்படி வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. பாரா, என்ன மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டா? நடக்கட்டும் நடக்கட்டும். நானும் இந்த மாதிரி என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து நிக்கல, பாத்துக்கிறேன். என்ன மச்சான் சொல்ற? என்ன லவ்வா? வந்து மாப்பிள்ள. மீ, மாமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இல்லையே, பதட்டமாகறத பார்த்தா யாரையா லவ் பண்ற போல. என்னடா மாமா என்ன சொல்றாரு? நிஜமா லவ் பண்றியா? யாருடா அந்த பொண்ணு? ஏ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஊர் சுத்துறதுக்கே எனக்கு டைம் பத்தல, இதுல எங்க இருந்து லவ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன். நம்புற மாதிரி இல்லையே மது, இவன் போய் சொல்றான்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க அவனுங்க ரெண்டு பேரும் இந்நேரம் ஆஜராயிருப்பானுங்களே. அந்தவே மாமா. அதானே. என்ன இன்னைக்கு என்ன பிளானு? மாமா, நாங்க என்ன இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கோமா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மாமா. கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போகணும். டே கதிரு, நீ இவ்ளோ பொறுப்பாயிட்டியா? மேடம், அவன் பொறுப்பா இருக்கிறதால தான் இத்தனை வருஷம் உன்னையும் குழந்தையும் பத்திரமா பாத்துக்கிட்டான். அப்படி சொல்லுங்க மாமா. இவன் என்ன மண்டக்குள்ள அந்த கேள்வி இன்னமும் வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கான். டே மாப்பிள்ள, அந்த பொண்ணு யாருன்னு உன்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான், என்ன நீ போட்டு தள்ளிடுவ. மது அடிக்கடி சொல்லும், டே கதிரு, ஆதி உன்ன மாதிரியே இருக்கான், உன்ன மாதிரியே தாண்டா பேசுறான், உன்ன மாதிரியே பண்றான்னு. அப்பெல்லாம் எனக்கு தெரியல, இப்பதான் எனக்கு புரிய வருது. இப்பெல்லாம் இவன் என்ன மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். நம்மளும் இப்படி தானே பண்ணுவோம். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்பைக்கே மண்டையில் ஏற்றிக்கிட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டு ஒடிப்போம். ஆதையும் இப்பெல்லாம் அதே மாதிரி தான் பண்ணுறான். மச்சான், என் பையன் கேக்குறான், சொல்லுடா, யார் அந்த பொண்ணு? ஐயோ மாமா, நீங்க வேற. யாரும் இல்லை. இங்க பாரு மாப்பிள்ள, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. இந்த மாதிரிலாம் மாமா கிட்ட கேட்க கூடாது, தப்பு, சரியா? ஃப்ரெண்டா? டே, அதுக்குள்ளே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியா என்ன? என்கிட்ட சொல்லவே இல்லை. மீ, அவன் என்ன அசிங்கப்படுத்துறான், நீங்க சிரிக்கிறீங்களா? கதிரு, ஆதி நல்லா வளர்ந்துட்டான் பாரு. இதுக்கு முன்னாடி பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கட் பண்ணி தான் பேசுவான். இப்ப பாத்தியா, வார்த்தைய முழுசா பேசுறான். எங்கம்மா, கொஞ்சம் தான் நல்லா தெளிவா பேசுறான். ஒரு சில வார்த்தை இன்னும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அதெல்லாம் வாயிலே வர மாட்டேங்குது. அதெல்லாம் போக போக கத்துப்பான். மீ, ஒரு நிமிஷம் இருங்க. டே மாப்பிள்ள, ஃப்ரெண்டா? யாருடா? தர்சினி, பிரணிசுக்காவா? டே, பொம்பளை பிள்ளைங்களா? ஏண்டா, உன் ஸ்கூல்ல ஆம்பளை பிள்ளைங்களே இல்லையா? அங்கேயும் போய் பொம்பளை பிள்ளைங்கள தான் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியோ? என்ன மச்சான், அப்படியே என் புள்ள உன்ன மாதிரியே இருக்கான்ல? எது மாம்சு, என்ன போற போக்குல அவன் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க? அவன மாதிரிலாம் நான் இல்லை. அது மட்டும் இல்லாம
பாத்தீங்களா, ஸ்கூல்ல போய் ஆம்பளை பிள்ளைங்கள்ட்ட பேசாம பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் 2 ஃப்ரெண்ட்ஸு, தர்ஷினி அப்புறம் என்னது பிரணேசிக்காவாம். டேய் நீ சொன்னாலும் சொல்லினாலும் ஆதி அப்படியே ஒன்ன மாதிரி தான். நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் அவர் இருக்கான். இங்க பாருல, இத்தனை நாளா நீ தான் என்ன தாக்கிட்டு இருந்த, பத்ததுக்கு இப்போ உன் புருஷனும் சேர்ந்துட்டாரு. என்ன 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு உன் பிள்ளை என்ன பண்ணாலும் என்னைய தாக்கிட்டு இருக்கீங்க. கதிரு போதுடா, உனக்கும் வேலைக்கு நேரம் ஆகுது. வந்தவங்க வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க பாரு. நீங்க 3 பேர் உள்ள வாங்க. சரிம்மா. அம்மா அப்பா எங்க? அப்பா உள்ளதான் இருக்காரு, நீ வா. பேச்சு கொடுத்தா பேச்சுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்க ஆண்டி. சொல்ல போனா ஆதி என்ன மாதிரி தான் இருக்கான். சின்ன பிள்ளையில நானும் முதல்ல ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி தானே போன அன்னைக்கே 2 பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட ஃப்ரெண்ட் ஆனோம். மம்மி சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுல நான் என்ன பண்ணனோ அதை அப்படியே இவன் பண்ணுறான். சரி, வெளியில் எங்கேயும் சொல்லிடக்கூடாது. ஏற்கனவே இவன் பண்ணுறதுக்கெல்லாம் நான் தான் காரணம். பத்தாததுக்கு என்ன மாரி பண்ணுறான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கதிர எதுவும் வாய் திறக்காத, அமைதியா இரு. கார்த்திகா, கார்த்திகா இங்க பாரு, இங்க பாருன்னு சொல்றேன்ல. எதுக்கு எதுக்கு பார்க்கணும்? அழாதம்மா, எல்லாம் பார்த்துக்கலாம். நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல. ரொம்ப நார்மலா இருக்கீங்கல்ல? நான் நார்மலாலாம் இல்லை, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். மாமா நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க, சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு. எனக்கு புரியுதுமா. சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லு, நான் எது சொன்னாலும் முடியாதுங்கிற. ஆமா, அந்த மாதிரிலாம் பண்ணா எல்லாம் சரியாகிடுமா? அதனால இன்னும் தான் பிரச்சனை அதிகமாகும். சரி என்ன பண்ணலான்னு பேசலாம், ஆனால் தயவு செஞ்சு என்னை பார்த்து பேசு. இப்போ எதுக்கு அங்கே திரும்பி அழுதுட்டு இருக்க? எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. உங்களை பார்த்து பேசினா மட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்லிடுவீங்களா? இல்லையே, எப்பயும் நடக்கிறது தானே நடக்கும். அப்புறம் எதுக்கு பார்த்து பேசணும்? கார்த்திகா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம தான் இந்த அளவுக்கு நான் போராடிட்டு இருக்கேனா? அப்புறம் என்னம்மா, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இல்ல மாமா, இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சொல்லலாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு, ஆனா கண்டிப்பா பிரச்சனை வரும். கார்த்திகா அழாதடி, நான் இருக்கேன்ல, அப்படிலாம் விட்டுற மாட்டேன். பயமா இருக்கு மாமா. என்னடி பயம்? ஏய், வீட்டில் வயசு பொண்ணுங்கன்னு இருந்தா கல்யாணத்தை பத்தி பேசதான் செய்வாங்க, மாப்பிள்ளை பார்க்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு பயந்துக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாகிடுமா? ஒன்று அப்பா அம்மா கிட்ட நீ பேசு, இல்லையா நான் வந்து பேசுறேன். இப்போ நீ ஃபைனல் இயர், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மாசம்தான் உனக்கு இருக்கு, காலேஜ் முடிக்க போற. அதான் உனக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. நான் தான் இன்னும் படிச்சு முடிக்கலையே, அதுக்குள்ள எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க? நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணுடி, உன் வாழ்க்கையை நினைச்சு அவங்க கவலைப்பட மாட்டாங்களா? நல்ல பையன் கிடைச்சா அவன் கையில் உன்னை ஒப்படைக்கலான்னு பார்க்குறாங்க. நல்ல பையனா? நான் இன்னும் படிச்சு முடிக்கல, எனக்கு இப்போ கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அப்படியே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னாலும் ஏன் விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல? இங்க பாரு, அவங்க மாப்பிள்ளை பார்க்கட்டும், ஆனா பிடிக்கலன்னு சொல்றது உன்னோட விருப்பம். நீ அவங்க கிட்ட நேராவே எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிடிக்காதது தரமாட்டாங்கல்ல. நீ அமைதியா இருந்தாதான் பொண்ணு நம்ம என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவாட்டுக்கு, அதனாலதான் அமைதியா இருக்கா. நம்ம சொல்ற பேச்ச அவ கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆக வேண்டிய வேலையை பார்ப்பாங்க. நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்மளுக்கு ஓகேன்னு நினைச்சுதான் அவங்க மேல வேலையை பார்ப்பாங்க. நீ வாயை திறந்து எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்னால எங்க அப்பா அம்மா கிட்ட பேச முடியலையே. அப்படியே நான் கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்பாங்க. ஆமா, யாரா இருந்தாலும் ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னாலும் சரி பிடிக்கலனாலும் சரி என்ன ரீசன் கேட்பாங்கல்ல. சொல்லு, நான் இப்பதான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், இன்னும் எனக்கு கொஞ்சம் மாசம் இருக்கு, நான் படிச்சு முடிச்சதும் அதான் உன்னோட ஆசை வேலைக்கு போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டல்ல, அது சொல்லு, உண்மையை சொல்லு. அப்போ நீங்களும் உண்மைதானே மாமா? நானும் உண்மைதாண்டி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இப்போ நான் சொன்ன பத்தியா, அது எல்லாமே உன்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் வந்தது, அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னை பத்தி யோசிக்காத, நீ என்ன ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டியோ அதை பத்தி யோசி, அதுக்கப்புறம் பின்னாடியே நான் வருவேன். சரி, உன்னோட ஆசை என்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்க, சொல்லு, உன்னோட ஆசை என்ன? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா? ம் ஆமா. நம்ம 2 பேரும் பழகிறதுக்கு முன்னாடி என்ன ஆசைப்பட்ட? அப்பவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா? இல்ல. அப்புறம் என்ன ஆசைப்பட்ட? அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பாத்துக்கிறதுக்காக இன்னுமே கஷ்டப்பட்டாங்க. பொம்பளை பிள்ளையா பிறந்ததால
ஃப்யூச்சரில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அவங்க கிட்ட ஏதாவது இருக்கணும்ல. அதுக்காகவே கடுமையாக உழைச்சாங்க. உழைச்சி எனக்காக நிறையவே சேர்த்து வச்சிருக்காங்க. பத்தாததுக்கு என்னை படிக்க வச்சிருக்காங்க. நான் எதுவும் வாயை திறந்து கேட்கலனாலும் எனக்காக பார்த்து பார்த்து எல்லாமே இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் உனக்கு பிடிச்சா மட்டும்தான். நீ ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னனா அது உனக்காக எப்பயுமே பண்ண மாட்டாங்க. ஆமாம், சாப்பிட்ற விஷயத்தில் கூட எனக்கு அது பிடிக்கலனா அதை அவங்க பண்ணவே மாட்டாங்க, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்ட? நல்லா படித்து ஒரு வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், என் அப்பாவையும் அம்மாவையும் நான் நல்லா பார்த்துக்கணும். நான் கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் கூட எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்காக நான் இருக்கேன்னு அவங்களுக்கு ஆழமாக நான் புரிய வைக்கணும். கடைசி வரைக்கும் அவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும். இது நாள் வரைக்கும் அவங்க ஆசைப்பட்டிருந்தா கூட எனக்காக அது மிச்சம் பண்ணி எதுவுமே வாங்கினதும் கிடையாது, ஆசைப்பட்டதை எடுத்துக்கிட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் சம்பாரிச்சு அவங்க ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணும். பாத்தியா உன்னோட ஆசை எவ்வளோ இருக்கு. இவ்வளோ ஆசையை விட்டுட்டு இப்போ கடைசியாக இருக்கிற ஆசையை நீ நிறைவேற்றணும்னு நினச்சா நல்லாவா இருக்கு? நீயே சொல்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் யாராவது வந்து கேட்டாங்கன்னா, அப்பா அம்மா பொண்ணு அங்கே போய் வாழ்ந்தா நல்லா இருப்பான்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி முடிச்சிட்டாங்கன்னா அதுதான் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னால் அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியாதுல்ல. பேசினா அவங்க கஷ்டப்படுவாங்க. அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் இருக்கேன், எப்பயுமே உன் கூட நான் இருப்பேன். உனக்கு எல்லாமாவும் நான் இருக்கேன். உனக்கு எந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமோ இப்போ வரைக்கும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணால் கூட உன்னோட ஆசைக்கு நான் எப்பயுமே தடையே இருக்கவே மாட்டேன். நீ என்ன ஆசைப்படுறியோ நீ பண்ணு. அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் உன் கூடயே இருக்கேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே கடைசி வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கலாம். உன்ன மாதிரி தான் வீட்டுக்கு நான் ஒரே பையன். எனக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஒரு வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக நகை பணம் இந்த மாதிரி சேர்த்து வைப்பாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா இடம் சொத்து வீடு இந்த மாதிரி சேர்த்து வைப்பாங்க. ஆக மொத்தத்தில் எந்த பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக அப்பையிலேருந்து இவங்க கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சுட்டு தான் இருப்பாங்க. எதுக்காக? நம்ம நல்லதுக்காக. ஒரு சில பேர் அப்பா அம்மா படுற கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க. அதனால படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அப்பா அம்மா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப செல்ஃபிஷாக யோசிப்பாங்க. ஆனால் நம்ம 2 பேருமே அப்படி கிடையாது. நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். நம்ம அப்பா அம்மா. ஸோ எதுவும் தப்பாக நடக்காது. நான் இருக்கேன்ல. ஃபைனல் இயர் நல்லா படி. இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு பிளேஸ்மெண்ட்லாம் வரும். அதெல்லாம் அட்டன் பண்ணு. உன்னோட டேலண்ட்டுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் உனக்கு ஆஃபர் வரும். நீ அதை பிடிச்சிக்கோ, சரியா? அதுக்கப்புறம் நல்லா படித்து எக்ஸாம் எழுது. எக்ஸாம் எழுதி முடிச்சதும் வேலைக்கு போ. அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பேசிக்கலாம், சரியா? ஹரியை நம்புறல்ல. ஹரியை நம்புனா அழாத. உங்களை நான் முழுசாக நம்புகிறேன். அப்புறம் எதுக்கு இந்த கவலை, இந்த அழுக? பயம், எங்கே உங்களை இழந்துருவோன்னு பயமாக இருக்கு. பயப்படாத. நான் ஒன்றும் தூரமாக இல்லையே, உன் பக்கத்தில் தானே இருக்கேன். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எப்பயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு பொண்ணுக்கு புருஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு பையனுக்கு அவள் பொண்டாட்டி ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் ஒரு ஆம்பளைக்கு பொண்டாட்டி தான் துணையாக இருப்பா. பெற்றவங்க கூட இருப்பாங்க. ஆனால் எல்லாமே பெற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பண்ண முடியாது. ஆனால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள புருஷனுக்கு என்னன்னாலும் பொண்டாட்டி தான் கடைசி வரையும் பார்த்துக்கணும். பொண்டாட்டிக்கு எதுனாலும் புருஷன் தான் கடைசி வரையும் பார்த்துக்கணும். அதனால நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சதும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிடுவேன். அதுக்கப்புறம் ஜாப். அப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நானே வந்து வீட்டில் பேசுகிறேன். ம், சரி. பயம் போயிடுச்சா? ம், போயிடுச்சு. அப்போ சிரிக்கலாம்ல. மூஞ்ச இப்படியே உருன்னு வச்சுருந்தா நல்லாவா இருக்கு? பாடா, எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? கொஞ்ச நாளாக உருனே தான் மூஞ்ச வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க. எதுக்கும் பயப்படாதடி. பயந்தேன்னா எதுவுமே ஆக போகிறதில்ல. பொண்ணுங்க தைரியமாக இருக்கணும். தைரியமாக இரு. இனிமே தைரியமா இருப்பேன். ம், சரி சரி. நீங்களும் சிரிக்கலாம்ல. சிரிச்சிட்டா போச்சு. இங்கே பாரு, ஊரில் இருக்கவங்க அப்படிதான். வயசு பொண்ணு வீட்டில் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா பொண்ணு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல்
நீ வீட்டுக்குள்ளேயும் இருக்க மாட்ட, வெளியில தண்ணி எடுக்கிறது, கோலம் போடுறது, பாத்திரம் விளக்குறது, அப்புறம் செடி நடுறது, தண்ணி விடுறது, இந்த மாதிரி வெளி வேலையும் நிறைய செய்கிற. ஏன் காட்டு வேலை கூட செய்கிற. இந்த மாதிரி செய்யும்போது யாராவது பார்ப்பாங்க. சரி, கல்யாண வயசில் பொண்ணு இருக்கு, கேட்டு பார்ப்போன்னு கேட்டு பார்ப்பாங்க, அவ்வளோதான். சரியா? அதுக்குன்னு உடனே தாம் தூம்னு ஐயோ பொண்ணு கேட்டுட்டாங்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு பயப்படக்கூடாது. இல்ல இல்ல, இனிமே பயப்பட மாட்டேன். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. இந்த மாதிரி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம எங்கேயாவது போயிடலாமா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுன அப்புறம் அவ்வளோதான். அது சும்மா ஏதோ ஒரு பயத்துல பேசினேன். ஆனா கூப்பிட்டு இருந்தா வந்திருக்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் உன்னை கூப்பிடணும்டி, அந்த மாதிரி என்னைக்குமே உன்னை கூப்பிட மாட்டேன். ஏன் ஏன் ஏன்? ஏன்னா எனக்கு உன்னை யாருக்கும் தெரியாம இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்லை. 2 வீட்டு சம்மதத்தோட பொண்ணு பார்த்து தேதி வச்சு ஊரறிய கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஜாலியாக அரட்டடிச்சு ஃபோட்டோ எடுத்து, அப்பா அந்த லைஃப் தாண்டி செம்மையாக இருக்கும். லைஃப்பில் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் ஹாப்பியான மூமெண்ட்னா அது மட்டும்தான். ஸோ அந்த மூமெண்ட்ஸை நான் எப்பயுமே தவற விட மாட்டேன். நம்ம கல்யாணம் இப்படி தான் நடக்கும். அப்போ நம்ம கல்யாணத்துல சாம்பார் சாதம் போடுவீங்கல்ல? அப்படியே தயிர் சாதம், கண்டிப்பாக சாம்பார் சாதம் போடுவோம். அப்போ ஓகே. உனக்குள் நானே உருகும் நிறவில் உள்ளத்தை நான் சொல்லவா? இங்க என்ன பண்றான்? எதுக்கு ரொம்ப நேரமா நம்மளே பார்த்துட்டு இருக்கான்? சிரிக்கிறான். சரி, நம்மளும் சிரிச்சு வைப்போம். என்ன, அவன் என்ன பார்த்து சிரிச்சான்ல, நானும் அதுக்கு தானே சிரிச்சேன். நான் சிரிச்சதும் திரும்பி ஊரன் ஆயிட்டான். என்னடா அது, திரும்பவும் சிரிக்கிறான். இல்லை, என்னடா நினைச்சிட்டு இருக்க? சிரிக்கிறேன்னு சிரிச்சா நான் சிரிக்கும் போது மூஞ்சி ஊருன்னு வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ சிரிக்க. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. இப்ப எதுக்குல என்ன பார்த்து சிரிச்ச? அப்புறம் நான் உன்னை பார்த்து சிரிச்சதும் எதுக்குல மூஞ்சி ஊருன்னு வச்சுக்கிட்டேன்? இது சொல்ல முடியாதா? இப்ப எதுக்குல இங்க வந்த? இதே இது என் வீடு. என் வீட்டுலதான் உன் பாட்டிக்காரி இருக்கா. இது உன் பாட்டி வீட்டுல நான் இருக்கனா? அது சரி, கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கேன். இது உன் பாட்டி வீடாமே, பாட்டி வீடு. என்னல பேசிட்டு நிக்க, என்ன பார்த்துட்டு நிக்க? என்ன உங்க அப்பா கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. ஆமா ஆமா, உங்க அப்பா பாவம், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான் உன் அப்பாக்காரன். உன் அப்பாக்காரன் நம்பி தானே என் வீட்டுக்கு விட்டேன். வரும் வரும். ஆமா, உனக்கு நான் தாத்தன் தான். எது, அவன் உனக்கு தாத்தானா? அவனா உனக்கு தாத்தா கிடையாது. உனக்கு தாத்தானா நான் மட்டும்தான். எது, அவன் உனக்கு தாத்தானா? அவனா உனக்கு தாத்தா கிடையாது, நான் தான் உனக்கு தாத்தா. நம்பிக்கை துரோக பையன், அவளும் நீ தாத்தான்னு கூப்பிடக்கூடாது. துரோகம் பண்ணவங்கிட்ட நான் என்ன பேச்ச? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா, எங்க 2 பேத்துக்கு சண்டை. இந்த ஜென்மத்துல அவன் மூஞ்சில முடிக்கிறதே பாவம் நினைக்கிறேன். பாத்தியா என் நிலைமை எப்படி இருக்குன்னு? பாத்தியா என் பொண்ணு அவன் பையனே கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. உன் மாமங்காரன் அப்படியே சொல்லி வச்சிருக்கான். பச்சை பிள்ளைகிட்ட என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்கான். இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்ல. திரும்பி பக்கத்துல வாய. நாளே இல்லை, உன் பேர் என்ன? தெரியும்ல, உன் பாட்டியும் உன் மாமன் பேசுவாங்களே, ஆதி ஆதின்னு. ஆதி தானே உன் பேரு? உன்னோட முழு பேர் என்னல? ஆதித் தேவ். இல்ல, யார் உனக்கு பேர் வச்சது? யாரு? கதிரா? ஹரி சக்கண்ணானா? 3 பேரும் சேர்ந்துதான் பேர் வச்சாங்களோ? நல்ல பேரை தான் வச்சிருக்கானுங்க. உன் பேரு அம்புட்டு அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கே. சரி, என் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? எங்க சொல்லு, என் பேர் என்ன? பரவாயில்லையே, பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. என் பேரு கரிகாலன். யார் சொன்னா உனக்கு? உங்க அம்மாவா? ஆடி சொன்னாலா? சரி சரி. 2 பேரா? இல்லையே, எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு பேர் தானே வச்சாங்க, கரிகாலன்னு. இன்னொரு பேரா? அட,
அது நான் இல்ல, எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்க மெட்ராஸ்ல இருக்காங்க. எங்க அண்ணனுக்கு பேரு அண்ணாமலை, என் அக்காவுக்கு பேரு வனஜா. அந்த 3 பேர்ல தானே சொன்னானுவோ. வரட்டும் வரட்டும், சாயந்தரம் வீட்டுக்கு வருவானுல, அப்ப இருக்கு அவங்களுக்கு. பிள்ளைகிட்ட என்னென்ன சொல்லணும்லாம் தெரியல, என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்கானுவோ. இல்ல இல்ல, கோவலாம் படல. சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன். பாட்டி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? போன் எடுத்து காதுல வச்சுட்டாளா? இனிமே வைக்கவே மாட்டா, உயிரும் பேசிட்டு தான் கிடப்பா. இல்லையே, ஏன் கேட்க? விளையாடலாமே, என்ன விளையாடுறது? இல்ல இல்ல, நான் போன்லாம் பேச மாட்டேன். விளையாடலாம், என்ன விளையாடலாம் சொல்லி விளையாடுவோம். ஓடி பிடிச்சி விளையாடணுமா? சரி, கொஞ்ச நேரம் விளையாட்டேன். என்ன தாத்தாக்கு வயசாயிடுச்சு பத்தியா? ரொம்ப நேரம் உன்ன தாத்தாக்கும் மூச்சு வாங்கும். சரி சரி, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நான் உன கடை கூட்டு போறேன். என்னத்துக்கு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் உங்க அம்மா, நான் பாத்துக்கிறேன். மாமா என்ன கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தானா இவன் என்ன திட்டுவான். அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு சரியா போயிடுமா, அதனால என்ன திட்டிக்கிட்டே இருப்பா. கடைக்கு போறேன்னு அவகிட்ட சொல்லாதீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போயிடுமா? அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம். சரி, எனக்கு அப்பா சாக்கியும் கேக்கேமே பிஸ்கட்டும் வாங்கி தருவீங்களா? நான் உனக்கு நிறையவே வாங்கி தரேன். அந்த ஐஸ்கிரீம் மட்டும் வேணாம். உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உங்க அம்மா அப்புறம் என்ன திட்டுவா. அச்சச்சோ, உங்களையும் திட்டுவாளா? ஆமா, என்னையும் திட்டுவா. அப்ப சரி, நானே எங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன், நீங்களும் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? சரி சரி, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு பிறகு கடைக்கு போவோம், சரியா? ஓகே ஓகே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் M3 நல்ல மார்க் தான். நான் கூட கொஞ்சம் குறைஞ்சிரும் நினைச்சேன். பரவாயில்ல, ஆனா நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். இந்தா. அப்புறம் ஓரளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் தான். இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா செமஸ்டர்லயும் நல்ல கிரேட் வரும். குட். அப்புறம் காலேஜில் வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஓகே தானே? ஓகே, எல்லாமே ஓகே தான். அது மட்டும் இல்லாம காலேஜ்ல தான் நான் யாருன்னு தெரியும்ல. இதுக்கு முன்னாடி கௌதம் அண்ணாவோட தங்கச்சின்னு நிறைய பேத்துக்கு தெரியும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அப்ப எல்லாருக்குமே தெரியும் கௌதம் அண்ணாவோட தங்கச்சின்னு. அதனால அப்பையில இருந்து என்கிட்ட யாருமே வச்சுக்கிட்டது இல்ல. ஒரு சில பேர் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அதுக்கப்புறம் உங்களோட ஆளுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே என்ன டார்ச்சர் பண்றது இல்ல. சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் வேற என்ன? வேற நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. பிஸிலாம் இல்லை, கொஞ்சம் வேலை அதிகம், அவ்வளோதான். போதும். போதுமா? போதும் போதும். அப்புறம் அவங்க 3 பேரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தனா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். வந்தனா தான் அப்பப்போ புலம்பிட்டு இருப்பா, ஐயோ எங்க சீனியரை பார்க்க முடியலையேன்னு. சரி சரி. சீனியர், நம்ம ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து வெளியில போயிட்டு வரலாமா? ஜாலியா இருக்கும்ல. அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன காலேஜில் இருக்கும்போது தான் சீனியர்னு கூப்பிட்டுட்டு இருந்த. நான் காலேஜ் முடிச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறமா சீனியர்னே கூப்பிடுறேன். அப்புறம் வேற எப்படி கூப்பிடணுமா? ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என் ஃப்ரெண்டுங்களை எப்படி கூப்பிட்டுட்டு இருக்காங்க? அவங்க கூப்பிடுற மாதிரிலாம் எனக்கு வராது. ஆனால் காலேஜ் கட்டடிக்கிறது மட்டும் வரும். அதெல்லாம் அப்படிதான். பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, ஃபோனில் தான் பேசிட்டு இருக்கோம். காலேஜில் இருக்கும்போது டெய்லியும் காலேஜில் பார்ப்பேன். இப்போ காலேஜ் விட்டு நீங்கள் போனதுலேருந்து உங்களை பார்க்கவே முடியல. தினமும் ஃபோன் தான் பேசிட்டு இருக்கோம். பார்க்கணும்னு தோணுதுல்ல. அதுக்குன்னு காலேஜை கட்டடிச்சிட்டு வந்துடுவியா? ஏன் நீங்கள் படிக்கும் போதெல்லாம் காலேஜை கட் அடிச்சுட்டு வெளில போனது இல்லையா? போயிருக்கோம். பசங்க மட்டும் காலேஜை கட் அடிச்சுட்டு வெளியில போலாம், பொண்ணுங்க நாங்க காலேஜை கட் அடிச்சுட்டு வெளில போக கூடாதா? அது என்ன நியாயம்? நியாயம்தாம்மா, நியாயம்தான். ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு இருக்கு, அது அங்க வைங்க. ஜில்லுன்னு இருக்கா? சரி, கொஞ்சம் சாப்பிட்றியா? இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. இல்ல போதும், நீங்க அங்க வச்சிருங்க. இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு வேணா நீங்க சாப்பிடுங்க. வேணாம்மா, ஆல்ரெடி கோல்டு. இதை சாப்பிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் உன்கிட்ட ஃபோனும் பேச முடியாது, உன்னை பார்க்கவும் முடியாது, நான் வேலைக்கும் போக முடியாது. அதனால எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம், அது அங்கேயே பத்திரமா இருக்கட்டும். சரி, அது அங்கேயே பத்திரமா இருக்கட்டும். அப்புறம் என்ன? எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லைன்னா? சீனியர். சரி
சரி சொல்லு, என்ன திடீர்னு மீட் பண்ணலான்னு கேட்ட? ஓ, அப்ப நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதால தான் வந்தீங்க, எல்லாம் வந்திருக்க மாட்டீங்கல்ல? அப்படி இல்லை, நானே கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு உன்னை பார்க்க வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நீயே ஃபோன் பண்ணிட்ட. அப்போ நீங்களும் என்ன பார்க்க வரலாம்னு நினைச்சீங்களா? ம், ஆமாம். பார்த்து ரொம்ப நாளாக ஆகுதுல்ல, ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் காலேஜ் பஸ்ஸில் போகும்போது நான் வெளில நின்று பார்ப்பேன், அவ்வளோதான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உன் கூட இப்படி தனியாக உட்காந்து பேசணுன்னு ரொம்ப நாளாக. எனக்கும் தான் வர்றா சீனியர். சொல்லி எல்வோ. இவ்வளோ நாள் ஆச்சு எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் பேசி. சரி, நீங்க இன்னும் மீனிங்கே சொல்லவே இல்லையே. எதுக்கு? அதான் எல்வோ, அதுக்கு என்ன மீனிங்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவளுங்க எல்லாரும் என்னை எப்படி திரும்ப கிண்டல் பண்றாளுங்க. ஏண்டி, அவர் உன்னை எல்வோன்னு கூப்பிடுறாரு, ஆனா மீனிங் என்னன்னு உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க சீனியர். தெரிஞ்சுக்கணுமா? ம். எல்வோனா என்னன்னா ஐ லவ் யூ. என்ன சிரிக்கிற? பதில் சொல்லு. நானும் தான். என்ன நீயும் தான்? அதான் சொன்னீங்களே, அதான். ம், நீ தேரவே மாட்டடி, தேரவே மாட்ட. நானும் பார்த்துட்டு இருக்கேன், எப்போ லவ் யூ சொன்னாலும் வாய் திறந்து லவ் யூன்னு சொல்லவே மாட்டேங்கிற. எனக்கு தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுதுடி. உனக்கு என்ன பிடிக்கல, சும்மா நான் பேசுகிறேன்னு பேசிகிட்டு இருக்க. உனக்கு என் மேலே லவ்வே இல்லை. தப்பு பண்ணிட்டேன்டி, நான் தப்பு பண்ணிட்டேன். பார்க்கில் அன்னைக்கே அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுச்சு, அப்போவே அந்த பொண்ணுக்கு நான் ஓகே சொல்லியிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். அப்படியா? ஓகே சொல்லிடுவீங்களா? போகிற போக்க பார்த்தா அதான் நடக்கும் போல. என்ன என்ன பார்த்தா சொல்லுங்க. போற பக்கம் பார்த்தா அதுதான் நடக்குமா? என்னை விட்டு போயிடுவீங்களா? இந்த அஞ்சலியை விட உங்களுக்கு பெஸ்டா கிடைச்சிருமா என்ன? இந்த அஞ்சலியை விட இந்த உலகத்தில் எவ்வளவுமே எனக்கு பெஸ்ட் இல்லை. ஐ லவ் யூ டு. லவ் யூ டூ, லவ் யூ டூ. எதுக்கு சிரிக்கிறீங்க? நீ எதுக்குடி சிரிக்கிற? எனக்கு சிரிப்பு வருது. எனக்கு மட்டும் சிரிப்பு வராதா? போங்க சீனியர். போகவா? போகாதீங்க போகாதீங்க. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போவா? பண்ணிக்கலாம். பாத்தியா, பேக்ரவுண்ட் கூட சூப்பரா இருக்கு. இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப தாலி? எப்பன்னு தான் இருக்க. நீங்க தானே சொன்னீங்க. நான் சொன்னா ஓகே சொல்லிடுவியாடி நீ? ஆமா சொல்லிடுவேன். சொல்லுவடி, சொல்லுவேன். உன் அண்ணன்ல இருந்து உன் மாமக்காரன்ல இருந்து என்னை போட்டு பொல பொலன்னு பொழப்பானுவோ. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுடி. உங்க கூட இப்படி இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்படியே இருக்க முடியாதே. இப்படியே இருக்கிறதுக்குலாம் இன்னும் நாளாகும். ஆமா இல்ல, இன்னும் ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் ஒழுங்கா படி, எதை பத்தியும் யோசிக்காத. அதெல்லாம் நான் கரெக்டா இருப்பேன். எப்படிடி அடிக்கடி காலேஜை கட்டடிச்சு என்னை பார்க்க ஒடியாந்துடுற? அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ம் அப்புறம் சொன்னீங்கல்ல, பாலா டீச்சர் அப்புறம் ராகவண்ணா ஆதி எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு. ஆமாம். காலையிலே ஆதி போகாத மாமா இங்கேயே இருன்னு தான் சொன்னான். ஆனால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை, கண்டிப்பாக போயே ஆகணும். வேலைக்கு சேர்ந்தே கொஞ்ச நாள் தானே ஆகுது, சும்மா சும்மா லீவ் போட முடியாதுல்ல. அப்போ இப்போ மட்டும் லீவ் போட்டுட்டு வந்துட்டீங்க? லீவெல்லாம் போடலை, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால பிரச்சனை எதுவும் இல்லை. ஓ அப்படி. அப்புறம் பாலா டீச்சர் ஹாப்பியா இருக்காங்களா? ரொம்ப. 5 வருஷமா அவளை அழுதே பார்த்துட்டேன். இப்போதான் கொஞ்சம் மாசமா அவள் முகத்தில் சிரிப்பை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பாலா டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும்ல? அவளை மட்டும் இல்லை, என்னோட பெரிய அக்காவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லியிருக்கால, காவியா சென்னையில் இருக்கா. தெரியும் தெரியும், சொல்லியிருக்கீங்க. உங்க பெரியப்பா பொண்ணு தானே? ஆமாம். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்ல, உங்க அப்பாவும் அர்ஜுன் அண்ணனோட உங்க அப்பாவும் அண்ணன் தம்பி. ஆனா நீங்களும் அர்ஜுன் அண்ணனும் எப்படி ஒரே மாதிரி இருக்கீங்க? இந்த கேள்வியெல்லாம் நீ எப்பவே கேட்டிருக்கணும், ஆனால் இப்போ கேட்குற. சொல்லுங்க சீனியர், 2 பேரும் எப்படி ஒரே மாதிரி இருக்கீங்க? 2 பேரும் சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க தான், ஆனா எப்படி ஒரே மாதிரி, அதுவும் ட்வின்ஸ் மாதிரியே இருக்கீங்க? எனக்கு தெரியல, ஆனால் சொல்லுவாங்க நீங்கள் 2 பேரும் அப்படியே உங்கள் தாத்தா மாதிரின்னு. ஸோ அவர் எங்களை மாதிரி இருந்திருக்கலாம். அது அப்படி இல்லை சீனியர், நீங்க 2 பேரும் தான் அவரை மாதிரி இருக்கீங்க. ஆமாம். ஒருவேளை அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குமோ என்னமோ. சின்ன வயசுலலாம் எப்படி உங்களை கண்டுபிடிப்பாங்க? நாங்கள் என்ன ஒரே டைம்லேயே பிறந்தோம்? என் அண்ணனும் அர்ஜுன் மாமாவும் ஒரே டைம்லேயே பிறந்தாங்க. அதுக்கப்புறம் காவியக்கா, அதுக்கப்புறம் மனோஜ் அண்ணா,
அதுக்கப்புறம் தான் ஏன் அக்கா, அதுக்கப்புறம் நான். ஆமால்ல, உங்க ஃபேமிலியில நீங்க தானே லாஸ்ட். ம், ஆமா. அப்ப உங்க ரெண்டு பேரும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்பதான் ரெண்டு பேரும் வளர்ந்துட்டீங்களே, பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏய், என் அண்ணனுக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. என் அண்ணன் ஆள் நல்ல ஜிம் பாடி மாதிரி இருப்பான், நான் ஒட்டடை குஜு மாதிரி இருக்கேன். எனக்கும் அவனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அப்படியெல்லாம் தெரியலையே, நீங்களும் ஆள் நல்லா ஜிம் பாடி மாதிரி மாசா தான் இருக்கீங்க. பாரா. ஆ, என்னடி காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுக்குற? அதெல்லாம் அப்படிதான். தினமும் நான் காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்துட்டா. அடிங்க, படிக்கிற வேலையை பாருடினா காலேஜை கட்டடிக்க யோசிக்கிறா. முதல்ல இதான் லாஸ்டா இருக்கணும். லீவ் டைம்ல மீட் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை காலேஜை கட்டடிச்சிட்டு வெளில வந்த உன்ன என்ன 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 ம் இத்தனை மாசமா பேசிட்டு மட்டும்தான் இருக்கோம். ஏதாவது பண்ணுன அதுக்கப்புறம் சாக்லேட் ஃப்ளேவரை டேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். போங்க சீனியர். என்ன காலேஜை கட்டடிப்பியா? ம்ஹும், அடிக்க மாட்டேன். நீ அடிச்சுனா அதுக்கப்புறம் நான் அடிக்க வேண்டியதா இருக்கும். சீனியர், சரி சரி. நீங்க ஏன் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்ன எதிர்பார்க்கணும்? இல்ல, இத்தனை மாசமா பேசிட்டு இருக்கோம். இது நாள் வரைக்கும் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்ததில்ல. விளையாட்டுக்குன்னு என்கிட்ட விளையாடுவீங்க, ஆனா அதுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இருக்காது. ஃபீலிங்கும் எனக்கு தப்பா தோணுது கிடையாது. ஆனா ஆனா இல்ல சீனியர், லவ் பண்றவங்கலாம் இப்படிலாம் இருப்பாங்கல்ல. ஆனா நீங்க என்கிட்ட எந்த ஒரு மாதிரியும், அதாவது தப்பா சொல்லல, எதுவுமே எதிர்பார்க்கலல்ல, அதான் கேட்டேன். அடியே, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. எனக்கு அது எதுவுமே தேவையில்லை. மற்றவங்கள பற்றி யோசிக்காத. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கானவ. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜென்மம் உனக்கு தானே. ஸோ எனக்கு உன் மேலே எல்லா உரிமையும் இருக்குது. அதே மாதிரி உனக்கு என் மேலே எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் உரிமையை எடுக்கிறதுக்கு இது கரெக்டான டைம் இல்லை. அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ எல்லாமே பார்த்துக்கலாம். கண்டதை மண்டையில் போட்டு யோசிக்காம படிக்கிற வேலையை பாருடி. என்ன அப்படி பார்க்குற? இல்ல, நீ அவ்வளோ நல்லவனா? அடிங்க. நீ எனக்கு நெத்தில எல்லாம் முத்தம் கொடுக்கறல? ஆமாம், அது என்னோட லவ். என்னோட லவ்வை உன்கிட்ட காட்டுறேன். ஓ, லவ் காட்டுறதுக்கு நெத்தில தான் முத்தம் கொடுப்பாங்களோ? என்னடி எல்வோ, என்னமோ எதிர்பார்க்குற போல. அப்போ இன்னைக்கு சாக்லேட் ஃப்ளேவரை டேஸ்ட் பண்ணிடலாமா? எனக்கு தெரியும், சீனியர் ரொம்ப குட் பாய். அவர் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாரு. எஸ்கேப்பு. அது எப்படிடி, சும்மா இருக்கவன சுரண்டி விடுறீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அதெல்லாம் அப்படிதான். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து சிலே அன்பே உரகராதி. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. என்ன மன்னிச்சதுல இருந்து சார் இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் அப்படிதான். எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் முறுக்கிட்டு இருக்கிறது? அப்படி இப்படின்னு பொண்டாட்டி கூட ஜாலியா இருந்தா தானே அடுத்தது ஆதிக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ ரெடி பண்ண முடியும். ஏங்க என்னடி ஆதியோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறியா? ஆஹா, முடியவே முடியாது. எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அதுவும் ஒன்ன மாதிரி. ஆமா, உங்க பையனையே என்னால சமாளிக்க முடியல, இதுல இன்னொன்னு வேற. ஏய், அதெல்லாம் எத்தனை வந்தாலும் நான் சமாளிப்பண்டி. எனக்கு பொண்ணு வேணும், பொண்ணு வேணும். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. அப்படியா? சரி விடு, வேற ஆளை பாத்துக்கிறேன். கொன்றுவேன் உங்களை. தெரியுதுல்ல, புருஷனை கவனிடி. ஆமா ஆமா, இவர் மட்டும் அப்படியே பொண்டாட்டி கவனிச்சிட்டாரு. ஏய், என்ன திரும்ப முதல்ல இருந்தா? ஐயோ வேண்டாம் சாமி, என்னால முடியாது இதுக்கு மேல. தெரியுதுல்ல, சரி வா. எங்க ஆதிக்கு தங்கச்சி ரெடி பண்ண? ராகவ், விளையாண்டுட்டு இருக்கீங்களா? விடுங்க, எங்க அம்மா கீழே இருக்காங்க. உங்க அம்மா மட்டுமா? உங்க அம்மா, அப்புறம் உங்க அப்பா, அப்புறம் நம்ம பையன், எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. ஹலோ போலீஸ்காரரே, உங்க குட்டி ஜெராக்ஸ் எப்பயே எங்க அப்பாவை கரெக்ட் பண்ணி கடைக்கு கூட்டிட்டு போயிட்டான். அட்டப்பாவி, எப்படி நடந்தது இதெல்லாம்? அதெல்லாம் சார் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா தனியா பின்னாடி தோட்டத்துல உட்காந்துருந்தாரா, நான் மேல நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன். எங்க அப்பா கிட்ட நைஸா போய் பேசிட்டு அப்படியே எங்க அப்பாவை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டான். பாத்தியா, என் பிள்ளைக்கு கூட தெரிஞ்சிருக்கு அப்பாவையும் அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படின்னாதான் சீக்கிரமா நமக்கு தங்கச்சி பாப்பா வரும்னு. எங்கேயாவது புரிஞ்சுக்கிறியா? புரிஞ்சுக்கிட்ட வரையும் போதும், விடுங்க. முடியவே முடியாது. ராகவ் வேண்டாம். எனக்கு வேணும், எனக்கு பொண்ணு வேணும்டி, எனக்கு பொண்ணு வேணும். பொண்ணெல்லாம் தர மாட்டேன். அப்படியா? பார்க்கலாமா? இருக்குமா குடிசல் இருக்குமா
குச்சி குச்சி ரக்கமா வர மாட்டா நீ கொஞ்சம் பேச பொண்ணு ஒண்ணு தர மாட்டா சாரி சனோ தூங்கலையே சாமக்கோழி முடியவே முடியாது. போடு போடு. சென்னை நீங்க வர சொல்லு. அங்கெல்லாம் தங்கவே கூடாது. என்னங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. போனவள உடனே ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்றீங்க. இங்க பாரு, அவங்க 2 பேரும் இருந்தாலே போட்டும். அவன் பேரன் அவனை இங்க வர சொல்லு. அவன் அங்க இருக்க கூடாது. அது சரி, அவன் இத்தனை நாளா வீட்ல இருந்தான். அப்பெல்லாம் அவனுக்கு ஏன் என்னன்னு கேட்கறது இல்ல, அவன் கூட சிரிச்சு பேசுறதுல விளையாடுறது இல்ல. அவனே வந்து பேசினாலும் மூஞ்சி முறுக்கிட்டு போறது. இப்ப ஆளுங்க இல்லாததும் பேரனை தேடுதோ, பாசம் பொத்துட்டு வருதோ. அதெல்லாம் அப்படிதான். நீ அதெல்லாம் கேக்குற? என் பேரனை முதல்ல இங்க வர சொல்லு. அவன் இருக்கிற வீட்டுல என் பேரன் இருக்கவே கூடாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மட்டும்தான் பேரனா என்ன? அவங்களுக்கும் பேரன் இல்லையா? அது எப்படி? என் மோனுக்கு மகன் எனக்கு தான் பேரன், அவனுக்கு தான் பேரன் கிடையாது. உங்க முகம் கட்டினது அவருக்கு மொவலதான். என்னடி கூட கூட பேசிட்டு நிக்க? இல்ல சொல்றது செய். முதல்ல போன போட்டு பேரன் இங்க வந்து விட்டுட்டு போக சொல்லு. அவங்க எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும். ஏன் அங்கேயே இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் பேரன் அங்க இருக்க கூடாது? அட என்னங்க நீங்க? இத்தனை வருஷம் அவங்க அப்பா அம்மா கூடயே இருந்தா, இத்தனை வருஷம் அவ தனியா தான் கிடந்தா. இப்பதான் புருஷனும் பொண்டாட்டி அப்புறம் பிள்ளையோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. போய் 2 3 நாள் இல்ல 2 வாரத்துக்கு அங்கதான் நிக்க போறாங்க. பாத்தியா பாத்தியா, அவன் மானம் கிட்ட வேண்டி. அவன் பத்தியா மருமகனையும் மவளையும் நிக்க வச்சுட்டு தான் அனுப்புவான். உட்காந்து சாப்பிட்டுலாம் போக சொல்ல மாட்டான். யோ, கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உனக்கு? யாராவது நிக்க வச்சு அனுப்புவாங்களா? நிக்க வச்சுன்னு சொன்னது 2 நாளைக்கு அவங்க அங்கதான் தங்குவாங்கன்னு சொன்னேன். எது யோவா? ஏய் என்னாடி? ஐயோ மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு ஆத்திரத்துல பேச்சுப்பிட்டேன். என்ன கத்திட்டு இருக்கீங்க 2 பேரும்? இது என்ன ராத்திரிக்கு வேலைன்னு சொன்னேன், கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு வந்து இப்ப என்ன ஏஞ்சி வந்துட்டு அதுக்குள்ளேயே? நைட்டுக்கு வேலையா? ஏமா ஹாஸ்பிட்டல்ல நைட் டியூட்டியா? ஆமாப்பா, இன்னைக்கு நைட் டியூட்டி. காலையில ஆஸ்பத்திரிக்கு போனீங்க மக்களே? ஒரு டெலிவரி கேஸ்பா, அதான் போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் டியூட்டி போகணும்ல. சரிம்மா. சரி, என்ன 2 பேரும் கத்திட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் அங்கேயே இருந்தா போட்டுமா, அவங்க பேர் அங்க இருக்க கூடாதான். இங்க எடுத்து வந்து விட்டுட்டு போங்கன்னு சொல்றாரு. என்னப்பா, அண்ணியே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. கொஞ்ச நாள் தானே இருந்துட்டு வரட்டும். இங்கேயே இருக்க முடியுமா? அவங்க வீட்டுக்கும் போய் இருக்கணும்ல. அதுக்கு இல்லம்மா, அவன் அங்க இருக்கான்ல. ஆஹா, அது அவரோட வீடுப்பா, அவர் அங்க இருப்பாரு தானே. இங்க பாருங்க, உங்க பிரச்சனைக்கு பாவம் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு 2 பேருமே தாத்தா தான். இல்லம்மா, நீ அவனதான் தாத்தான்னு சொல்லாத. சரிப்பா விடுங்க, 2 வாரம் தான், அதுக்கப்புறம் எல்லாரும் இங்க வந்துருவாங்க. இதுதான் நான் நிமிட்டு சொல்லிட்டு நிக்கேன். சரி சரி. அப்புறம் அம்மா, தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சவுண்டா கேட்டுச்சு. வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? ஆமாம்மா, லலிதாவும் சரஸ்வதியும் வந்தாங்க. ஓ, என்ன விஷயம்? அதிதிக்கு 7ஆம் மாசம் வளைகாப்பு விட போறாங்கல்ல. 7ஆம் மாசம் தொடங்கிடுச்சு, நல்ல நாள் பார்த்துருக்காங்க போல. அதான் வளைகாப்புக்கு குடும்பத்தோட வாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியா? எப்பமா? இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையா? பரவாயில்ல, லீவ் டைம்ல தான் வச்சிருக்காங்க. சரிம்மா. உன்னையும் கேட்டாங்க, நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தியா? சரி எழுப்ப வேணாம், பாப்பா எழுந்துச்சுன்னு சொல்லிடுங்க, நான் அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு சொல்லிக்கிறேன்னு சொல்லாங்க. சரிங்கம்மா. வருவலடி? வருவம்மா, ஞாயிற்றுக்கிழமை தானே, பெருசா எதுவும் இல்லை. வருவேன். சரிதான். வெங்கடேஷுக்கு மகன் வெளிநாட்டுல இருக்காருன்னு சொன்னாங்க. அவன் வளைகாப்புக்கு வரானா? கல்யாணத்துக்கு வந்தான்னு கேள்விப்பட்டேன். விஸ்வா தானே? வளைகாப்புக்கு வரானா.